அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கௌதமிற்கும் கயல்வழிக்கும் இனிதே திருமணம் நடந்து முடிந்தது. கயல்வழியின் வீட்டில் அவளது அறையில் முதலிரவிற்காக காத்திருந்தான் கௌதம். அவன் மனதிற்குள் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. அம்மா எப்படி இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார்கள் என்ற கேள்வியே அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இரவு 10:30 மணிக்கு மேல் நல்ல நேரம் என்று கயல்வழியை உள்ளே அனுப்பி வைத்தனர். கயல்வழியை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருந்தாலும் திருமணத்திற்கு அவர்கள் வீட்டில் வைத்த கண்டிஷன் கயல்வழி மீது அவனுக்கு வெறுப்பை விதைத்தது. முதலாக கௌதமிற்கு பெண் பார்க்க ஆரம்பித்தவுடன் நல்ல வேலையும் நல்ல படிப்பும் ஒழுக்கமும் இருப்பதால் அவனுக்கு நிறைய வரன்கள் தேடி வந்தது. அவனது அம்மா தனது மகனுக்கு நல்ல குணமுள்ள பெண், லட்சணமான பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் தட்டி கழுத்து கொண்டே இருந்தார். அப்படி இருக்கையில் புரோக்கர் கயல்வழியின் ஜாதகம் புகைப்படத்துடன் முகத்தில் மிகுந்த சந்தோஷத்துடன் கௌதமியின் அம்மா செல்வியை பார்க்க வந்தார். அம்மா, உங்கள் பையனின் புகைப்படத்தையும் ஜாதகத்தையும் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திடம் கொடுத்திருந்தேன். அவர்கள் அந்தஸ்து முக்கியமில்லை, ஒழுக்கமான பையனாக இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரே பெண்தான் என்று சொல்லி இருந்தனர். அவர்களுக்கு உங்கள் பையனை மிகவும் பிடித்துவிட்டது என்று சந்தோஷமாக சொன்னார். வேகமாக பெண்ணின் புகைப்படத்தை வாங்கி பார்த்தார் செல்வி. மிகவும் அழகாக இருந்தாள் கயல்வழி. குணத்தை பற்றி விசாரித்தார் செல்வி. தங்கமான பெண் என்று புரோக்கர் உத்தரவாதம் கொடுத்தார். எங்களுக்கு சம்மதம் என்று சொல்லிவிடுங்கள், நான் சொல்வதை கண்டிப்பாக என் மகன் கேட்பான் என்று புரோக்கரிடம் சொன்னார். அவர் சொல்வதை கேட்டு சந்தோஷமடைந்த புரோக்கர் சில வார்த்தைகளை மென்று முழுங்கிக் கொண்டிருந்தார். உடனே செல்வி, என்னவென்றாலும் தயங்காமல் சொல்லுங்கள், திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, இப்போதே அனைத்தையும் வெளிப்படையாக பேசிவிட வேண்டும் என்றார். மிகப்பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம்தான் என்றார் புரோக்கர். ஒரே பெண், கோடி கோடியான சொத்துகளுக்கு ஒரே வாரிசு என்பதால் பெண்ணை தங்களுடனேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கும் பெரிதாக சொந்த பந்தங்கள் இல்லை, உங்கள் பையனுக்கும் நீங்கள் ஒருவர் மட்டுமே இருக்கிறீர்கள், அதனால் உங்கள் பையன் வீட்டோட மாப்பிள்ளையாக சென்றால் சரியாக இருக்கும் என்று நினைத்தேன் என்றார். செல்விக்கு கோபம் தலைக்கேறியது. இதை முதலிலேயே சொல்ல வேண்டியதுதானே? எதற்காக போட்டோ ஜாதகம் எல்லாம் கொடுத்துவிட்டு கடைசியாக இதை சொல்கிறீர்கள்? இதுதானே மிகவும் முக்கியம். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், அதனால் அவனுக்கு வேறு பெண்ணை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி புரோக்கரை அனுப்பி வைத்து விட்டார் செல்வி. கயல்வழியின் அப்பா அம்மா நல்ல பையன், திருமணத்தை முடித்து விடலாம் என்று நினைத்தோம், இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தப்பட்டுவிட்டு அடுத்த மணமகனை தேட ஆரம்பித்தனர். 10 நாட்கள் ஓடிவிட்ட நிலையில் புரோக்கரை மீண்டும் வரச்சொல்லி தகவல் சொன்னார் செல்வி. புரோக்கர் வந்தவுடன், அந்த பணக்கார பெண் பற்றி சொல்லியிருந்தீர்கள் அல்லவா? எனக்கு சம்மதம்தான், எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்கள், என் மகனை எப்படியாவது சம்மதம் சொல்ல வைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். புரோக்கரும் கயல்வழியின் வீட்டில் சென்று விஷயத்தை சொன்னார். அவர்களும் சந்தோஷமடைந்தனர். ஏற்கனவே கௌதமிடம் பணக்கார பெண் பற்றியும் வீட்டோட மாப்பிள்ளை பற்றியும் புரோக்கரை இனிமேல் இது குறித்து பேச வரவேண்டாம் என்று விரட்டியதை பற்றியும் தன் மகனிடம் சொல்லி இருந்தார் செல்வி. தற்போது அந்த பெண்ணையே தன் மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்துவிட்டார் செல்வி. மகனிடம் இந்த விஷயத்தை சொல்ல அவன் முடியவே முடியாது, எனக்கு என் தன்மானம்தான் முக்கியம் என்றான். எப்படி நீங்கள் இதற்கு சம்மதித்தீர்கள் என்று கேட்டான். இப்படி ஒரு சம்பந்தத்தை விட்டுவிட்டீர்களே என பலரும் என்னை திட்டினார்கள். இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? வாழ்க்கையில் நிம்மதியாக உங்கள் மகன் இருந்துவிட்டு போகட்டுமே, உலகமே கைக்குள் வந்துவிட்ட பிறகு எவ்வளவு தூரம் உங்கள் மகன் போய்விடப் போகிறான்? வாரத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு போக போகிறான் என்றெல்லாம் பலரும் சொன்னதால் எனக்கும் சரி என்று பட்டது. அதனால் நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். நான் சொல்வதை கேட்பாயா இல்லையா என்றார் செல்வி. புலம்பிக் கொண்டே, நீங்கள் சொல்லி எதற்கு நான் மறுப்பு சொல்லியிருக்கிறேன்? ஆனால் இதற்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அந்த பெண்ணுடன் அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீங்கள் எப்போதும் நினைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டான். திருமணம் நடந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று நினைத்தார் செல்வி. அனைத்தையும் பேசி முடித்து இன்று திருமணமும் நடந்துவிட்டது. உள்ளே வந்த கயல்வழி
தன் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் பற்றி கௌதமிடம் பேசிக் கொண்டிருந்தாள். கனவுகளோடு வந்த கயல்வெளியிடம் தன் கோபத்தையும் இயலாமையையும் வெளிப்படுத்த முடியாமல் அமைதியாக இருந்தான். அவர்களது இல்லற வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது. இதுதான் என் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தான் கௌதம். அம்மாவை பார்க்கும்போது எதற்காக இந்த திருமணத்திற்கு சம்மதித்தீர்கள், அதன் பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டான். திருமணத்திற்காக எடுத்திருந்த விடுமுறைகள் முடிந்த பிறகு 1 வாரம் கழித்து வேலைக்கு கிளம்பினான் கௌதம். கௌதம், எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார் கௌதமின் மாமனார் சரவணன். வேலைக்கு செல்கிறேன் என்றான் கௌதம். பெரிய கோடீஸ்வரனின் மருமகனாக இருந்து கொண்டு சாதாரண ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசர் வேலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்றார். மேலும் 1 வாரம் நீங்கள் ஹனிமூன் எல்லாம் சென்றுவிட்டு வாருங்கள். நமக்கு இருக்கக்கூடிய கம்பெனிகளில் ஒன்றை நீங்கள் பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்கிறேன் என்றார். நீங்கள் சொல்வதை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேலைக்கு கிளம்பி சென்றான் கௌதம். இதேபோல் எத்தனை நாளைக்கு இவர்களை மீறி வேலைக்கு செல்ல முடியும் என்று உள்ளுக்குள் அவனை கவலைகள் வாட்டி வதைத்தது. நடந்தது அனைத்தையும் முதல் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் கயல்வெளி. அன்று இரவு கௌதமிடம், நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டுமா? அப்பா உங்களுக்காக கம்பெனியை நிர்வகிக்க ஏற்பாடு செய்வதாக சொல்கிறாரே, அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்றாள். இல்லை, எனக்கு என் தன்மானம்தான் முக்கியம், அதுதான் உனக்கும் மரியாதை என்றான். வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து இருப்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இந்த சமூகத்தின் பார்வை வேறாகத்தான் இருக்கும். அதை நீ உணர்ந்திருந்தால் நாம் இன்று இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்றான் கௌதம். கொஞ்ச நாளில் அனைத்தும் சரியாகிவிடும் என்று அவனை சமாதானம் செய்தாள் கயல்வெளி. ஒரு நாள் அம்மாவை பார்க்க கிளம்பி சென்றான் கௌதம். அம்மாவை நலமுடன் இருக்கிறீர்களா என்று விசாரித்துவிட்டு, எதற்காக இப்படி ஒரு திருமணத்தை எனக்கு செய்து வைத்தீர்கள்? நீங்கள் சொன்ன காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த சமூகம் பேசும் பேச்சுக்கெல்லாம் பயப்படும் ஆளாக இருந்திருந்தால் 6 வயதில் என் அப்பா இறந்த பிறகு தனி ஆளாக நின்று இந்த சமூகத்தோடு போராடி என்னை இவ்வளவு பெரிய ஆளாக உருவாக்கி இருக்க முடியாது. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. என் மாமனார் மாமியார் தான் காரணம் என்று எனக்கு தெரிந்தால் கயல்வெளியின் நிலைமை என்ன ஆகும் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு தன் வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் கௌதம். கௌதம் நடந்து கொள்வதை பார்த்த கயல்வெளியின் அம்மா சுந்தரி, மாப்பிள்ளை வீட்டோடு இருப்பதற்கு தயங்குவது போல் தெரிகிறதே, அது பற்றி எதுவும் சொன்னாரா என்று மகளிடம் கேட்டார். ஆமாம்மா சொன்னார், ஆனால் போக போக சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன் என்றாள் கயல்வெளி. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு வேலையை பார்க்க சென்றார் சுந்தரி. இருவரும் ஹனிமூனுக்காக கோவாவிற்கு சென்றனர். 1 வாரம் கழித்து திரும்பி வந்த கௌதமிடம் கம்பெனி ஒன்றை வழிநடத்த உத்தரவிட்டார் மாமனார். வேறு வழியில்லாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான் கௌதம். அன்று காலை சாப்பிட உட்கார்ந்த போது வீட்டில் இருந்த வேலைக்காரனின் நடவடிக்கைகளில் சின்ன வித்தியாசத்தை கவனித்தாள் கயல்வெளி. கௌதமிற்கு உணவு பரிமாறுவதில் அலட்சியமாக இருப்பதை கவனித்தவள் வேலைக்காரனை அழைத்து கடுமையாக கண்டித்தாள். அவன் சரி சரி என்று சொல்லிவிட்டு இனிமேல் இதுபோல் நடந்து கொள்ள மாட்டேன் என்றான். அவனுக்கு நடந்த அவமானத்தை வேறு வழியில்லை என்று அமைதியாக ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றான் கௌதம். வீட்டோட மாப்பிள்ளை என்பதால் வேலைக்காரன் இவ்வாறு நடந்து கொண்டானோ என்ற எண்ணம் முதன்முறையாக கயல்வெளிக்கு தோன்றியது. கயல்வெளி வேலைக்காரனை திட்டி அனுப்பியவுடன் சிறிது நேரத்தில் வேலைக்காரனுடன் சரவணன் பேசிக் கொண்டிருந்தார். அப்பாதான் இதற்கு பின்னால் இருப்பாரோ என்ற சந்தேகமும் அவளுக்கு வந்தது. அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த கௌதமிடம் கம்பெனி எப்படி இருந்தது என்று விசாரித்தாள் கயல்வெளி. நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் இன்று காலை வேலைக்காரன் என்னை எப்படி பார்த்தானோ அப்படித்தான் அலுவலகத்திலும் என்னை பார்த்தார்கள் என்று சொல்லிவிட்டு குளிப்பதற்காக சென்று விட்டான். அந்த வாரம் அம்மாவை பார்ப்பதற்காக கிளம்பினான் கௌதம். நானும் வருகிறேன் என்று கிளம்பி தயாராக இருந்தாள். பைக்கை ஸ்டார்ட் செய்த போது, பைக்கில் எதற்கு போக வேண்டும், வீட்டில் இத்தனை கார் நிற்கும் போது காரில் செல்லலாம் என்று அவனை கட்டாயப்படுத்த அவனும் வேறு வழியில்லாமல் காரை எடுத்துக்கொண்டு அவளையும் அழைத்து கொண்டு கிளம்பினான். கார் செல்வியின் வீட்டிற்கு முன்னால் போய் நின்றது.
மகன் காரில் வந்து இறங்குவதை பார்த்து பூரிப்படைந்தார் செல்வி. மருமகள் வருவதையும் பார்த்தவர் சந்தோஷமடைந்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வீட்டில் இருந்ததை பரிமாறினார். கயல்வொளி உடன் இருந்ததால் எதற்காக இந்த திருமணத்திற்கு சம்மதித்தீர்கள் என்று கேட்காமல் இருந்து கொண்டான் கௌதம். இருவரும் கிளம்பி சென்று விட்டனர். இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைத்து கொண்டார் செல்வி. ஒரு வாரம் கழிந்தது. அன்று பீரோவில் இருந்த பணம் குறைவதைக் கண்டு அதிருப்தி அடைந்தார் மாமனார் சரவணன். சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது, மாப்பிள்ளை, பீரோவில் பணம் எடுத்தீர்களா என்று கேட்டார். கயல்வொளிக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா, என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்றாள். இல்லம்மா, பணம் கொஞ்சம் குறைகிறது, அதனால் தான் கேட்டேன் என்றார். இந்த வீட்டில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லையா என்று கத்தினாள் கயல்வொளி. பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் கௌதம். அன்று இரவு நடந்த அனைத்திற்கும் கௌதமிடம் மன்னிப்பு கேட்டாள் கயல்வொளி. உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லையா என்று கேட்டாள். வசதி வாய்ப்பு எல்லோருக்கும் பிடிக்கும், ஆனால் அது எப்படி வந்தது என்பதுதான் மிகவும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நாம் எங்கு இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் என்றவன் தன் அம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். திருமணத்திற்கு சம்மதிக்க முடியாது என்று புரோக்கரை விரட்டியவர் திடீரென ஒரு நாள் திருமணத்திற்கு சம்மதித்தார். அவரை வற்புறுத்தியது யார், கட்டாயப்படுத்தியது யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இது உங்கள் அப்பாவாக இருக்குமோ? அவர் நடந்து கொள்வதை பார்த்தால் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் கௌதம். சரி, உங்கள் வீட்டில் இந்த முடிவை எடுத்தது யார் என்று கேட்டான் கௌதம். நானும் அப்பாவும் தான் இந்த முடிவை எடுத்தோம். அப்பா வீட்டோட மாப்பிள்ளை தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பெரிதாக யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என் அம்மாவும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எனக்கும் அப்பா அம்மாவுடன் எங்கள் வீட்டிலேயே இருப்பது பிடித்திருந்தது. அதனால் தான் இந்த முடிவை எடுத்தோம். வேறு வீட்டிற்கு சென்று நான் அங்கே கஷ்டப்படக்கூடாது என்று என் அப்பா நினைத்தார் என்றாள். அப்படி இருக்கும்போது உங்க அப்பா எதற்காக என்னிடம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றான் கௌதம். அதுதான் எனக்கும் புரியவில்லை. அப்பா இப்படி எப்போதுமே நடந்து கொள்ள மாட்டார். வேலைக்காரர்களிடம் கூட இப்படி நடந்து கொள்ள மாட்டார். இதன் பின்னால் ஏதோ இருக்கிறது என்று யோசிக்க துவங்கினாள் கயல்வொளி. அவள் யோசித்து நல்ல முடிவை எடுப்பதற்குள் அடுத்த சம்பவம் அரங்கேறியது. சரவணன் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. மிகவும் முக்கியமான மீட்டிங். கார் டிரைவர் அன்று வேலைக்கு வரவில்லை. கௌதம் காரை ஓட்டிக்கொண்டு போவதற்காக தயாராகி கொண்டிருந்தான். மேலும் காரை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தான். வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்த கயல்வொளி கோபத்தின் உச்சிக்கே சென்றாள். எதற்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்றாள் கயல்வொளி. கார் டிரைவர் வரவில்லை, அதனால்தான் என்று சொல்லிவிட்டு காரை துடைத்துவிட்டு மாமனார் வந்தவுடன் இருவரும் கிளம்பி சென்றனர். கயல்வொளிக்கு மனமே வெறுத்து போனது. கார் துடைத்ததை பற்றி கௌதம் பெரிதாக வருத்தப்படவில்லை. ஆனால் கயல்வொளி ஒரு நாள் கூட அப்பா இந்த வேலையெல்லாம் செய்து பார்த்ததில்லை. அதனால் தன் கணவரை இது போன்ற வேலை செய்ய சொல்லும்போது அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. தவறான முடிவை எடுத்துவிட்டோமோ, எது எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்தால்தான் நல்லதோ என்று யோசித்து கொண்டிருக்கும் போது சுந்தரி வந்து, கௌதம் நன்றாக பழகிவிட்டார், வீட்டோடு இருப்பதற்கு அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது என்று சொன்னார். உள்ளுக்குள் இருந்த அனைத்தையும் அம்மாவிடம் கொட்டி தீர்த்தாள் கயல்வொளி. இதற்காகவெல்லாம் தனியாக போக வேண்டும் என்று நினைத்து விடாதே. அப்பா அதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் என்றார் கயல்வொளியின் அம்மா. இந்த வீட்டில் இருக்கக்கூடாதோ என்ற எண்ணம் கயல்வொளிக்கு வந்தது. கணவர் வந்த பிறகு அவரிடம் பேசி தனியாக சென்றுவிட வேண்டும். கௌதம் எப்படி அவர் அம்மாவை சென்று பார்க்கிறாரோ அதே போல் நாமும் வந்து பார்த்து கொண்டால் போதும். நாங்கள் இருவரும் தனியாக இருந்தால்தானே எங்களது வாழ்க்கையை வாழ முடியும் என்ற எண்ணம் அவளுக்கு முதல் முறையாக தோன்றியது. கௌதம் வந்தவுடன் அவனிடம் சொல்லி நல்ல வசதிகள் நிறைந்த பெரிய வீடு ஒன்றை பார்க்க செய்தாள் கயல்வொளி. அப்பாவிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டாள். தேவையான பணம் அனைத்தையும் அம்மாவிடமிருந்து வாங்கி அனைத்தையும் செய்து முடித்தாள். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தனக்கு பிடித்தது போல் அமைத்து கொண்டாள். அன்று காலை அவர்கள் புது வீட்டிற்கு செல்ல வேண்டியது. இருவரும் கிளம்பி வெளியே செல்லும் போது அம்மாவிடம் சொல்ல, நீ எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டார். விஷயத்தை கேள்விப்பட்ட கயல்வொளியின் அப்பாவோ தாங்கிக் கொள்ள முடியாமல் போகக்கூடாது என்று கட்டளையிட்டார்.
என்னை உங்களால் தடுக்க முடியாது. நாங்கள் சென்று வருகிறோம். வாராவாரம் கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஆனாலும் என் கணவர் நீங்கள் நியமித்த கம்பெனியின் பணியை தொடர்ந்து செய்வார் என்றும் சொல்லிவிட்டு கிளம்பி சென்று விட்டனர். கௌதம் வேலைக்கு சென்ற பிறகு தன் மாமியாரை யாரும் கட்டாயப்படுத்தினார்களா என்பதை தெரிந்து கொள்ள மாமியாரை பார்ப்பதற்காக கிளம்பினாள் கயல்வொளி. மாமியாரும் மருமகளிடம் நிறைய பேசிக் கொண்டிருந்தார். அங்கிருந்த புகைப்படங்கள், கௌதம் ஆல்பம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது சில மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட்டுகள் அவள் கண்ணில் பட்டது. அனைத்தையும் முழுவதுமாக படித்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள். மாமியார் வெகு நாட்கள் உயிரோடு இருக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு நோய் வந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டாள். ஆனாலும் அவரிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அங்கிருந்து கிளம்ப தயாரானாள். அவள் முகம் சரியில்லாததை கண்டவுடன், நான் எதுவும் தவறாக பேசிவிட்டேனா என்று கேட்டார் செல்வி. கலங்கிய கண்களுடன், அதெல்லாம் ஒன்றுமில்லை. என் அப்பாவை விட்டு தனியாக வந்துவிட்டதால் அவர் ஞாபகம் வந்துவிட்டது. அவரைத்தான் பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள். மாமியாரை யாரும் வற்புறுத்தவில்லை. அப்பாவும் எப்போதும் தவறாக நடந்து கொள்ள மாட்டார். அப்படி இருக்க கௌதம் வீட்டில் நடந்ததை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒன்று உறுத்துவது போல் இருந்தது. அதே போல வீட்டு வேலைக்காரனும் தனக்கு நினைவு தெரிந்தது முதல் இது போல் எப்போதும் நடந்து கொண்டதில்லை. அதே போல டிரைவர் கண்ணனும் முக்கியமான மீட்டிங் என்றால் முதல் ஆளாக வந்து விடுவான். எந்த வேலை இருந்தாலும் லீவு எடுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி அன்று விடுப்பு எடுத்தான் என்று அவளுக்கு பலவிதமான கேள்விகள் உள்ளுக்குள் ஓடியது. வீட்டிற்கு சென்று காரை நிறுத்திவிட்டு உள்ளே போகும்போது கயல்வொளியின் அம்மா வீட்டில் இல்லை. அவர் கோவிலுக்கு சென்றிருந்தார். அப்பா தனது இன்னொரு அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். வேலைக்காரனை அழைத்து, ஏன் அன்று நீங்கள் பரிமாறும் போது ஒரு விதமாக நடந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் கயல்வொளி. ஒண்ணுமில்லம்மா என்று சொல்லிவிட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். நீங்கள் சொல்லவில்லை என்றால் என்றைக்கும் நான் உங்களிடம் பேச மாட்டேன். நான் உங்கள் மகள் போலதானே என்றாள். அம்மா, அது வந்து உங்கள் அம்மாதான், அதுபோல் நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் என் மகள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொன்னார். அதனால்தான் அப்படி செய்தேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். அதே போல வெளியே காரை துடைத்துக் கொண்டிருந்த டிரைவரிடம், எதற்காக அன்று லீவு போட்டீர்கள் என்று கேட்டாள். அம்மாதான் நீங்கள் கண்டிப்பாக இன்று வேலைக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அவர் என்னிடம் இதுவரை இதுபோல் பேசியது கிடையாது. அதனால்தான் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டேன் என்றான். அப்போ அனைத்திற்கும் அம்மாதான் காரணம் என்பது அவளுக்கு புரிந்தது. அம்மா வரும் வரை காத்திருந்தவள் அம்மா வந்தவுடன் எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொண்டீர்கள் என்று சண்டை போட ஆரம்பித்தாள். எல்லாம் உன் நல்லதுக்குத்தான். வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக உன் கணவருக்கு நிறைய சங்கடங்கள் ஏற்படும். அப்பாவின் கட்டுப்பாட்டில் உன் கணவர் இருக்க வேண்டியிருக்கும். அதனால்தான் இப்படி செய்தேன் என்றார். உன் அப்பா வீட்டோட மாப்பிள்ளை வேண்டும் என்று பேச்சை ஆரம்பித்த போது நான் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக என் பேச்சை கேட்க மாட்டார். நீயும் பிடிவாதமாக இருந்தாய். அதனால்தான் அப்போது அமைதியாக இருந்தேன் என்றார். அம்மா சொன்னது சரிதான் என்று அவளுக்கு தோன்றியது. இப்போது தனியாக கணவருடன் இருப்பதும் அவளுக்கு பிடித்திருந்தது. எனவே அம்மாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு தன் மாமியாருக்கு இருக்கக்கூடிய நோயை பற்றி சொல்லி அவருக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்றாள் கயல்வொளி. கோடி கோடியாக சொத்து இருக்கிறது. அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து நோயை குணப்படுத்தி விடலாம் என்றார் கயல்வொளியின் அம்மா. வீட்டிற்கு வந்த கௌதம் வீட்டில் கயல்வொளி இல்லை என்றவுடன் கயல்வொளிக்கு போனில் தொடர்பு கொண்டு பேசினான். கயல்வொளி நடந்த அனைத்தையும் கூற, அம்மாவுக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது, அவர்கள் சீக்கிரம் இறந்து போவார்கள் என்பதை கேட்டவுடன் அவனுக்கு கண்கள் 6 குளமாகின. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அப்பாவிடம் சொல்லி நான் அனைத்தையும் சரி செய்து விடுகிறேன். நீங்கள் உடனே கிளம்பி அம்மாவை சென்று பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். செல்வியை உடனே மருத்துவமனையில் சேர்த்து அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடுகளை செய்தார் கயல்வொளியின் அப்பா. அறுவை சிகிச்சை முடிந்து மகனுடனேயே வந்து இருந்து கொண்டார் செல்வி. செல்விக்கு மகனாகவும் கயல்வொளி வீட்டின் மருமகனாகவும் இருந்து அனைத்தையும் நல்லபடியாக பார்த்து கொண்டான் கௌதம். கயல்வொளி எதிர்பார்த்தது போலவே அவள் கனவு ஆசையெல்லாம் ஒவ்வொன்றாக நடந்தது. வாழ்க்கை இனிமையாக நகர்ந்தது.
நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.